ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டைரக்டரி சர்ச், அதாவது வந்து ஷார்ட்டாக வந்து டர் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த டூலை நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டோட யூஆர்எலை மட்டும் வச்சு அந்த வெப்சைட்டில் என்னென்ன டைரக்டரி இருக்குது, என்னென்ன பாத் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிட்டப் ரெபாசிட்டரி டூலை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டில் இருக்கிற டைரக்டரியும் அதனுடைய பாத்தை நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு இந்த டூல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டூலை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது நான் வந்து அந்த கிட்டப் ரெபாசிட்டரி நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் இது போல் வந்து பக் பவுண்டி ரிலேட்டடாக வந்து நான் அதுக்கான டூல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஸோ அதில் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இப்போ வந்து என்னுடைய ஃபோல்டர் வந்து நான் வந்து டைரக்டரி உள்ளே வந்து வந்துட்டேன். ஸோ கிட் க்ளோன்னு சொல்லிவிட்டு அந்த கிட்டப் ரெபாசிட்டரி நான் வந்து என்ன பண்ணேன்னா பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி எக்ஸீட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன்னா நான் இந்த டூலை வந்து நான் ஆல்ரெடி முன்னாடியே வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இப்படி வந்து வருது. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வந்து எடுத்துக்கும். கொஞ்ச நேரத்திலே வந்து இன்ஸ்டால் ஆகிடும். நான் வந்து அந்த டூலை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன். அதனால் சிடி DireSearch அப்படின்றத போட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போறேன்னா, இதுக்கு முக்கியமான தேவையான ரெக்வயர்மெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த கமாண்டை வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். pip3 install -r requirements.txt. ஸோ இந்த கமாண்டை வந்து யூஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலே என்ன ஆகுனா, ஸோ இந்த டூல் வந்து எந்த ஒரு எரரும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு சில பேக்கேஜஸ், ரெக்வயர்மெண்ட்ஸ்லாம் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த கமாண்டு யூஸ் பண்ணோன்னா அதுவே வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ லிஸ்ட்டு கமாண்டு கொடுக்குறேன். ஸோ லிஸ்ட்டு கமாண்டு கொடுத்துட்டு பைத்தான் 3, ஸோ இது வந்து பைத்தான் லாங்குவேஜ் வச்சு தான் இந்த டூலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பைத்தான் 3 DireSearch .spy-h அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே, ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது, இந்த டூலை வந்து எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து எல்லா ஆப்ஷனும் வந்து பார்க்க போகிறதில்ல. முக்கியமாக நம்ம வந்து பக் பவுண்டி ரிலேட்டடாக நம்மளுக்கு எது எதெல்லாம் தேவை, ஸோ அதை மட்டும் தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து மேபி வந்து இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் அந்த பக் பவுண்டி. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு வல்னரபிள் சைட் தான் எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். நம்ம சேனலில் அந்த சைட்டை வச்சு தான் நம்ம அதிகமாக வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறோம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த demo.testfire.netன்ற ஒரு வல்னரபிள் வெப்சைட் தான் எடுக்கிறேன். ஸோ பைத்தான் 3 டைரக்டரி search.py-u ஸ்பேஸ் அந்த வெப்சைட்டோட யூஆர்எல், ஜஸ்ட் அந்த நீங்கள் இது போல் சிம்பிள் கமாண்டு தான். ஸோ இந்த கமாண்டை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண உடனே ஸோ அதிலே வந்து அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து சேவ் ஆகிடும். இந்த ஃபைல் லொக்கேஷனில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அவுட்புட் இருக்கும். நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக நேம் கொடுத்து சேவ் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகும். ஸோ அதுலேயும் நம்ம போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அதிலே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிஹெச்பி, ஜாவா ஸ்கிரிப்ட், HTML, ஸோ எந்த மெத்தடில் வந்து ரெக்வஸ்ட் வந்து போகுது, எந்த மெத்தடில் யூஆர்எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி, கெட் மெத்தடா, போஸ்ட் மெத்தடா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ டார்கெட் சைட்டில் பார்த்தோன்னா நம்ம எந்த வெப்சைட் எடுத்தோமோ ஸோ அது இப்போ என்ன பண்ணால் அந்த யூஆர்எல்லை வந்து ஒரு அந்த வேர்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஃபைலையும் வந்து மெர்ஜ் பண்ணி பார்க்கும். ஸோ இதுக்கு வந்து இது மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு மெர்ஜ் பண்ணி பார்த்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டூலே என்ன பண்ணுன்னா ஒரு சில பாத்து டைரக்டரிலாம் நம்மளுக்கு வந்து எடுத்து தரும். ஸோ ஒரு ரியல் டைமில் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை வந்து டெஸ்ட் பண்ணும்போது ஸோ நீங்கள் இது போலவே வந்து ஈஸியாகவே வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி என்னென்ன டைரக்டரிலாம் இருக்குது, என்னென்ன பாத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து வெப்சைட்டில் யூஆர்எல் வச்சு அதுவே நம்மளுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஏன்னா பாத்து டைரக்டரிலாம் வந்து சம்டைம்ஸ் வந்து சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணலான்னா நம்மளுக்கு இந்த டூல் இது போல் வந்து ஆட்டோமேஷன் மெத்தட்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து
ஈஸியாகவே வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த டூலு. ஸோ இந்த டூலில் இருக்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட்ஸ் என்னென்னா, அதுவே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டேட்டஸ் கோடு கொடுத்துரும். ஸோ 200 அப்படி இல்லைனா 404 302 301 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் கோடு அதுவே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துரும். அது ஒரு பெனிஃபிட்டு. ஸோ அது வந்து பைட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ 0 பைட்ஸா அப்படின்னா 0 கேபியா கேபியில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோஸ்ட்லி இதை வந்து இந்த டூலில் வந்து நம்ம ஒன்ஸ் வந்து ஸ்கேன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து வாட்ச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் கோடு வந்து மெயினாக பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கேபி இருக்குல்ல, ஸோ சாரி பைட்ஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ அதை வந்து பார்க்கணும். அந்த பைட்ஸோட வேல்யூ வந்து எதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கோ ஸோ அதிலலாம் வந்து ஃபைல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சில டைரக்டரிஸ் பாத்துலாம் நம்மளுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி தந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அட்மினில் இருக்க லாகின் பேஜ் தான் நம்மளுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி தந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தோட ஸ்டேட்டஸ் கோடுமே வந்து 302 தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து அந்த வெப்சைட்டில் இருக்கிற ஒரு அட்மினோட லாகின் பேஜ். ஸோ அதுதான் இது. வெயிட் பண்ணுவோம். இன்னும் வேறு என்ன இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு வந்து கேதர் பண்ணி தருதுன்னு. ஸோ இந்த டூல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ ஏன்னா வந்து எல்லா பாத்தும் வந்து அந்த யூஆர்எல்ல வந்து டைரக்டரி பாத்துலாம் வந்து வச்சு பார்த்து தான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி தரும். ஸோ அதனால் இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நானே இதில் வீடியோ கூட பாஸ் பண்ணி தான் எடுத்திருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டைம் எடுத்துக்கும் இந்த வீடியோ. உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்கும். சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங், பெனிட்ரேஷன் மெயினாக வந்து பக் பவுண்டிக்கும் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் தான் வந்து வீடியோஸ் இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் போய் அதெல்லாம் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 35 கேபியில் வந்து 401 வந்து ஒரு 400 ஸ்டேட்டஸ் கோடில் வந்து நம்மளுக்கு வந்து பாத்தை வந்து ஸ்கேன் பண்ணி தந்துருக்குது. ஸோ அந்த பாத்தை போய் பார்க்கலாம். அதனுடைய வெப்சைட்டோட வியூவில் போய் பார்க்கலாம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதில் வந்து அந்த பாத்தை கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா, எனக்கு அதே மாதிரி தான் 404 அதான் 404 அந்தமாரி சம்திங் எரர் மெசேஜ் தான் வருது. ஸோ நம்மளுக்கு இதுலேயே என்ன தெரியுதுன்னா, இந்த டூலில் வந்து கேதர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு கேதர் பண்ண ஆட்டோமேஷனாக அதுவே கேதர் பண்ணி தந்தது. ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு போய் வெப்சைட்டில் போட்டோன்னே என்ன ஆகுதுன்னா, ஸோ அதுக்கான அவுட்புட் மட்டும்தான் வருது. ஸோ இதுலேயே தெரியும் இந்த டூல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பக் பவுண்டி ரிலேட்டடாக வந்து இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் ரெக்கானன்ஸில் இந்த டூல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுபோல் நீங்கள் பார்க்கும்போது வந்து இந்த ஸ்டேட்டஸ் கோடும் இந்த பீன் இருக்குல்ல, பைட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதனுடைய பைட்ஸோட லென்த்து மட்டும் எது அதிகமாக இருக்குது, ஸோ அதை மட்டும் மெயினாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் தான் வந்து மோஸ்ட்லி வந்து இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை மட்டும் வந்து இந்த டூலை வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்க்கும்போது வந்து அதை மட்டும் வந்து பாருங்கள். ஸோ நான் இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணதுக்கு காரணம் ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால தான் பாஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன வந்துன்னா, எனக்கு ஃபீட்பேக் டாட் ஜேஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குது. ஸோ அது என்னென்னா ஒரு 8 கேபி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் என்ன பண்ணேன்னா, அந்த வெப்சைட்டில் அந்த பாத்தை வந்து போட்டு கொடுக்குறேன். ஸோ என்ட்ரு கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த வெப்சைட்டோட ஃபீட்பேக் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இது போல் வந்து ஒரு இதுவாக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி தரோம். ஸோ லாகின் டாட் ஜேஎஸ்பி. ஸோ ஆல்ரெடி நம்ம இதை வந்து பார்த்துட்டோம். இது வந்து ஒரு லாகின் பேஜ், அட்மின் லாகின் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் அகைன் நம்ம வந்து பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, பார்த்து வந்து போட்டு என்ட்ரு பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து அட்மின் பேஜ் வந்து வருது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். பேங்க்கோட அட்மின் பேஜில் பேங்க்கோட லாகின் பேஜ் வந்து வருது. ஸோ இதுமாரி நம்ம வந்து ஒரு வெப்சைட்டில் போயிட்டு மேனுவலாக வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து இது போல் வந்து டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதுவே வந்து பார்த்து டைரக்டரிலாம் வந்து ஸ்கேன் பண்ணி தரதுனால நம்மளுக்கு ரொம்பவே வந்து இந்த டூல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன வந்துங்கன்னா, சர்ச் டாட் ஜேஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குது. ஸோ இதில் வந்து 7 கேபி வந்துருக்குது. ஸோ இது போல் வந்து கேபி வரது ஸ்டேட்டஸ் கோடை தான் நம்ம வந்து மெயினாக வந்து பார்த்து, ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ மற்றதெல்லாம் வந்து 0 பைட்ஸ்லாம் வருதுல்ல, அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, வேஸ்ட்டு தான். ஸோ இது போல் கேபியில் வரதை மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்தது வந்து நம்மளுக்கு என்ன வந்ததுன்னா ஸ்விகர் ஹைஃபன் ஸ்லாஷ் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்குது. ஸோ நம்ம இது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் என்ன வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பாத்தை வந்து நான் இங்கே வந்து என்ட்ரு பண்ணுறேன். ஸோ பேஸ்ட்டு பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகுதுன்னா ஸோ இது போல் வந்து ஒரு பேஜ் வந்து வருது. இது என்ன ஆகுதுன்னா வேறு ஒரு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இது வந்து ரெஸ்ட் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது வந்து இதில் வந்து யூசர்கிட்ட இருந்து எப்படி இன்புட் வாங்கணும், எப்படி சேவ் ஆகுது. ஸோ இதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வாங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்களும் வந்து ரியல் டைமில் வந்து டெஸ்ட் பண்ணும்போது ஸோ இது போல் வந்து ஃபைல்ஸ்லாம் வந்து அந்த டூல் வந்து நம்மளுக்கு வந்து கேதர் பண்ணி தரும். ஸோ அதனால் இந்த டூல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து டேட்டாஸ்லாம் நம்மளுக்கு வந்து எடுத்து தந்திருக்குது. அதாவது ஒரு யூசர்கிட்ட வந்து பாஸ்வேர்டை வந்து நீ வந்து எந்த ஃபார்மேட்டில் வாங்குற, அதை எப்படி சேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் வந்து இருக்குது. நீங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி நீங்கள் இது போல் வந்து பாருங்கள். இதை படித்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நிறைய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. ஐடி பாஸ்வேர்ட்லாம் கூட இதில் வந்து இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து இதெல்லாம் வந்து ரீட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து அதாவது இதில் என்ன கொடுத்தா ஒரு யூசர்கிட்ட இருந்து எப்படி இன்புட் வாங்குறது, அதை எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுற, அதை எப்படி வந்து அந்த யூசரா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தென்டிகேஷன் பண்ணுற அப்படின்ற மாதிரி இதில் வந்து நிறைய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இதில் வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த டூலை வந்து யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டில் இருக்கிற சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கேதர் பண்ணோம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் படித்து பாருங்கள். ஸோ அந்த வெப்சைட்டில் என்ன பண்ணிங்கன்னா பாத்தை வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பாத்தை வந்து ஸ்கேன் பண்ணிச்சு. ஸோ அதில் நம்ம வந்து குறிப்பிட்டது தான் பார்த்தோம். ஸோ அதில் பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனால் நம்மளுக்கு ஓரளவுக்கு சென்சிட்டிவ் பாத்தை வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ அதில் போய் பார்க்கும்போது ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு வந்து கிடைச்சிது. ஸோ ஆக்சுவலி இதுவே வந்து பக்கு தான். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். டைரக்டரி லிஸ்டிங் கீழே வரும் இந்த வல்னரபிலிட்டிஸ்லாம். நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கும் வந்து HackerOne அப்படின்லாம் பக்ரவுட் ரிப்போர்ட் வந்து வைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு கமாண்ட் வந்து சிம்பிள் கமாண்ட் தான். எக்ஸ்டென்ஷன்லாம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போல் தான் நீங்கள் வந்து பைத்தான் 3 ஸ்பேஸ் DireSearch .py -e போட்டு என்னென்ன எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஸோ -u போட்டால் அந்த வெப்சைட்டோட URL உங்கள் டார்கெட்டோட URL கொடுங்க. ஸோ அப்படி கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுனா எல்லா டிஃபால்ட்டாகவே வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு சில எக்ஸ்டென்ஷன்லாம் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணும்போது ஆப்ஷன் கொடுத்து யூஸ் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கேதர் பண்ணி தரோம். சம்டைம்ஸ் டைரக்டரிலாம் கூட நம்மளுக்கு வந்து எடுத்து தரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த டூல் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டிங்கில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா டைரக்டரி சர்ச் அதாவது DireSearch டூலை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, அந்த டூலை வந்து யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டில் இருக்கிற டைரக்டரி அப்படின்லாம் பார்த்து நம்ம எப்படி வந்து டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுவும் இல்லாமல் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து லீக் ஆச்சு. ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணும்போது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட அபோட்டில் டெலிகிராம் சேனலோட குரூப்போட லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் அதிலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ.